பற்றி நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு வந்து ஒரு ஆண் மகனை பற்றி கற்றுக்கொள்ள, ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள அவர் வந்து ஸ்டேஜில் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. அவர் வந்து ஒரு சுவிசேஷத்தையோ ஒரு நிருபத்தையோ எழுத கிடையாது. ஒரு சர்ச்சை வந்து அவர் நாட்ட கிடையாது. ஒரு திரளான கூட்டத்துக்கே ஒரு செய்தி கொடுத்தது கிடையாது. அந்த அம்மா மாதிரி தான், கவிதா மாதிரி தான். ஓகே, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையோ நிருபங்கள் அவர் பேர் கிடையாது. பெந்தெகோஸ்து நாளுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. எப்போதும் ஸ்டேஜுக்கு பின்னாடி அதான் அவரை பார்க்க முடியும். பட் சுவிசேஷத்தை முன்னாடி தள்ளி விட்டாங்க, சுவிசேஷத்தில் முந்தி கொண்டாங்க. அவரை வாழ்க்கையை வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஆள் நம்ம மாதிரி இல்லை. நான் கொஞ்சம் வித்தியாசமானவர் டோ அப்படி சொல்லுது இல்லையா, வேற மாதிரி அப்படி பாட்டு இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து வேற மாதிரி டோயா ப்ரோ. ஓகே, வேற மாதிரி ப்ரோ. இந்த ப்ரோ வந்து கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோ, நம்ம பிடிக்காத ப்ரோ. அப்படிப்பட்ட ஆள். ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்குல்ல, பாஸ்டர்ஸில் ஒரு சில பாஸ்டர் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அவருக்கு சீட் கொடுக்காம இருந்தாலும் அவர் என்ன பண்ணும், கோவிச்சு வந்து இப்போ ப்ரேயருக்கு சான்ஸ் கொடுக்காம இருந்தாலும் மீட்டிங்கே வரமாட்டாங்க. ஏன்னா வந்து என்ன கணம் பாண்டிலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து பாஸ்டர்ந்து கூப்பிட்டா பிரதர்ந்து கூப்பிட்டாலும் கூட அவருக்கு கோபம். அவர் சொல்லி அப்படி கேரளாவில் நடந்தது. ஒரு பெரிய கூட்டம், ஃப்ரெண்டில் மைக்கில் வந்து பிரதர் பேர் சொன்னாங்க. அவர் அப்போ பின்னாடின்னு ஓடி வந்துட்டு ஃப்ரெண்டில் சொன்னாங்க, நீங்கள் பிரதர்னு கூப்பிடக்கூடாது, என்ன கூப்பிடணும், பாஸ்டர் தான் கூப்பிடணும். அப்படி பிரதர்னு கூப்பிட்டு பிடிக்கல. அப்படி உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து முந்திக்கொள்ளணும்னு சொல்லி உள்ள ஆட்கள். பட் இந்த ஆள் வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்காங்க. அவர் பெரிய கூட்டத்தில் சந்திக்க முடியாது. பட் எப்போதெல்லாம் அவரை சந்திக்கிறோம், அவரில் வந்து ஒரு ஆள் கூட ஆண்டர் பக்கத்தில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே வசனம் வாசிச்சா உங்களுக்கு ஆளே தெரியும், யாரு, அந்திரை. கொஞ்சம் வித்தியாசமான ஆள். ஓகே, அவர் வாழ்க்கையில் 4 கருத்துக்கள் சீக்கிரமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, காலையில் ஃபர்ஸ்ட் செஷனில் 5 கருத்துக்கள். பட் ஆண்கள் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெண்கள் முந்தி கொள்ளட்டும். ஓகே, ஸோ 4 கருத்துக்கள். ஓகே, வாட் ஆர் திஸ் ஃபார்? ஒன்று சொல்லுங்களா, சரி சொல்லாமா? ஒரே ஆத்ம ரட்சகரே தேடுங்கள். சொல்லுங்க, ஒரே ஆத்ம ரட்சகரே தேடுங்கள். சீக் த சிங்கிள் சேவியர். நம்பர் 2, ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக நடத்துங்கள். ஓகே, செகண்ட் இஸ் சீக் த சிங்கிள் சோல். சீக் த சிங்கிள் சேவியர், சீக் த சிங்கிள் சோல். ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக நடத்துங்கள். 3, ஒரு ஆவிக்குரிய அடியை, ஸ்டெப், அப்படி தானே, ஸ்டெப் அடி இல்லையா, அடியை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் ஏ சிங்கிள் ஸ்டெப். அவர் ஒரு ஆவிக்குரிய அடியை எடுத்து வச்சாங்க. டேக் ஏ ஸ்டெப், சீக் ஏ சிங்கிள் ஸ்டெப், சீக் த சிங்கிள் ஸ்டெப். கடைசியா சீக் த சிங்கிள் சர்வீஸ், ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யுங்கள். 4 காரியம் சொன்னாங்க. சொல்லமா? ஒரே ஆத்ம ரட்சகரை தேடுங்கள், ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக நடத்துங்கள். 3, ஒரு ஆவிக்குரிய டேக் ஏ ஸ்பிரிச்சுவல் ஸ்டெப், அடியை எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது கடைசியமாக ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யுங்கள். ஹவு டு மேக் ஏ டிஃபரன்ஸ்? எப்படி வாழ்க்கையில் ஒரு தாக்கம், வாழ்க்கை மூலமாக ஆண்டவருக்காக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? ஃபர்ஸ்ட், சீக் த சிங்கிள் சேவியர், ஒரே ஆத்ம ரட்சகரை தேடுங்கள். ஆண்ட்ரூவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அந்திரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் யாரு? அவர் ப்ரொஃபஷனல்லா? மீன் பிடிக்கிறவர், பிஸ்னஸ் மேன் தான். சாதா மீன் பிடிக்க நம்ம ஊரில் மாதிரி உள்ள பிஸ்னஸ் மேன் இல்லை. அவரெல்லாம் சொந்தமாக என்ன வச்சுருந்தாங்க? ஆமாம், படகு வச்சுருந்தாங்க. அப்புறம் குழுவாக வேலை செய்தாங்க. எத்தனை பேர்? சுவிசேஷங்களில் படிக்கும்போது இவர் 4 பேர், 2 பிரதர்ஸ், 2 செட்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணாங்க, குழுவாக வேலை செய்தாங்க. அப்போ அவர் பிஸ்னஸ் பண்ணாங்க, குழு டீம் பார்ட்னர்ஷிப்பில் வேலை செய்தாங்க. யாரெல்லாம் அவர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, பேசுங்க. என்னோட நேரத்தில் நீங்கள் அதிகமாக பேசணும். இப்போ தூக்கம். ஓகே, ஒன்று வந்து பேதுரு, அந்திரையு, அப்புறம் செபதியோட 2 பிள்ளைகள், யார்? யாக்கோபு. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலை, மீன் பிடிக்கக்கூடிய வேலையை
செய்தாங்க. ஸோ இஸ் a மேன் ஆஃப் டீம் ஒர்க் வி ஃபைண்ட் தேர். பிஸ்னஸ் மேன் எங்கே வேலை செய்தாங்க? மீன் பிடிக்க வேலை எங்கே? அவர் வந்து இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது, அதனோட வசனத்தில் வாசிக்கும் போது 44 நினைக்கிறேன், அவர் வந்து பெத்சைதா ஆஃப் காலிலியில் தான் இருந்தாங்க. அவர் ஊர் அது பிலிப்பினுடைய ஊருன்னு சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம் இருக்கா அதில். இஸ் ஃப்ரம் தி எத்தனை வருஷம்? ஆமாம், எங்கே? பெத்சைதா தான். ஓகே. பட் ப்ரொஃபஷன் நிமித்தமாக பக்கத்து ஊரில் போய் ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க. எங்கே? கபர்நகூமில் தான் கலீலியா அந்த கடல் இருந்து அங்கே தான் இயேசு அவரை பார்த்து அழைக்கிற எல்லாம் மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஒருவேளை பெத்சைதா வந்து அங்கே பிஸ்னஸ் நிமித்தமாக அங்கே செட்டில் ஆயிடுச்சு. பட் என்ன ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள நடத்தின காரியம், இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இயேசுவை சந்திக்கும் போது எங்கே சந்திச்சாங்க? காலிலே சந்திக்கல. இந்த வசனத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் 1வது அதிகாரம் வாசிக்கும் போது எங்கே சந்திச்சாங்க? இவங்க வந்து அந்திரையும் இனி ஒரு பேர் சொல்லாத ஒரு சீசன் 2 பேர் தான். எங்கே இருந்தாங்க? யோவான் எங்கே? யோவான் எந்த இடத்துல ஊழியம் செய்தாங்க? கலிலேயா? இல்லை, யோர்தான் எங்கே இருக்கு? யோர்தான் ஆத்தங்கரையில் இல்லையா? அங்கே அவங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வனாந்தரத்தில் தான் ஊழியம் செய்தாங்க, யூதா. அப்போ இவங்க வந்து நோர்த்தில் உள்ள ஆட்கள், நம்ம சொல்றது இல்லையா, வட இந்தியான்னு சொல்லும் போது வட இஸ்ரேல் உள்ள ஆட்கள். பட் யோவான் ஊழியம் செய்தாங்க தென் பகுதியில் தான், யூதா பகுதியில், யோர்தான் பகுதியில் யோவான் வந்து ஊழியம் செய்தாங்க. பட் பிஸியான ஆட்கள் வேலை விட்டுட்டு எங்கே போயிருக்காங்க? யார சத்தத்தை கேட்க போயிருக்காங்க? யோவான் சத்தத்தை கேட்க போயிருக்காங்க. அப்போ இன்பிட்வீன் இந்த பிஸியான வேலையில் வலையும் படகு வேலை விட்டுட்டு தேடி போயிருக்காங்க. எங்கே? நினச்சி பாருங்கள், கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். நம்ம பக்கத்தில் கூட்டம் வச்சா கூட நிறைய பேர் வரதில்லை, அப்படி தானே? பட்டு ரொம்ப பிரயாணம் செய்து இது பிஸியான வேலையெல்லாம் விட்டுட்டு அவரெல்லாம் வந்து ஒரு ஃபேன்ஸு, கொஞ்சம் பேர் ஃபேன்ஸு நம்ம சொல்லுது இல்லையா, ரசிகர். யார் ரசிகர்? யோவான் ரசிகர். அதனால அவரோட சத்தத்தை கேட்கும்படியாக அங்கே போயிருக்காங்க. காலிலியா ஊரில் யூதாய்க்கு போயிருக்காங்க. அங்கே போகும்போது அந்த சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தத்தை? 29 வசனத்தில் யோவான் சொல்கிறாங்க, இதோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிள்ளைகள் சொல்லுங்க, இயேசு அவரை யோவான் இயேசுவை பார்த்து. ஓகே, அதுக்கு முன்னாடி 19 வசனத்தில் ஒரு சில ஆட்கள் வந்து அனுப்பி வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார்? அப்படித்தானே, நீங்கள் தான் மெசையாவா? யார்கிட்ட கேட்குறாங்க? யோவான் அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, நான் வந்து மெசையா கிடையாது. எலியாயா? இல்லை. பெரிய தீர்க்கதரிசியா? இல்லை. நான் வந்து அனுப்பி விட்டவனோட ஊழியத்தை செய்ய முடியாது வந்திருக்கு. அப்போ என்னோட பின்னாடி ஒரு ஆள் வராங்க, அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கு. அப்போ யார் இது இந்த சத்தத்தை கேட்டிருக்கு? அவருடைய ஃபேன்ஸ் 2 பேர் இருக்கு இல்லையா, அவர் ரசிகர் 2 பேர் அவர் சத்தத்தை கேட்க போனாங்க இல்லையா. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இவர் வந்து உண்மையான ரட்சகர் கிடையாது. இவர் எல்லாம் இந்த கடைசி தீர்க்கதரிசி ஒரு ஆள் வரும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு சொன்னாங்க இல்லையா, மோசேயோட காலத்தில் சொன்னாங்க, கடைசியாக ஐ வில் சென்ட் யூ a prophet, உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. அப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, இவர் அல்ல, நம்ம டூப்ளிகேட்டை தான் பின்பற்றிட்டு இருக்கு, ஒரிஜினல் இனியும் நமக்கு கண்டடை இல்லை சொல்லி அப்படியே கேட்டுட்டு இருக்கும். அது சத்தத்தை கேட்டுருக்கும் போது தான் அந்த வசனம், நம்ம வாசித்த வசனம் மீண்டும் அவர் சொன்னாங்க. இவர் 2 பேரும் அங்கே நிற்கும் போது அந்த வசனத்தில், எத்தனாவது வசனத்தில்? 35ஆம் வசனத்தில் யோவான் சொன்னாங்க, இயேசு அந்த வழியிலே வரும்போது என்ன சொன்னாங்க? உடனே என்னாச்சு? நம்ம ஆட்கள்டா இத்தனை நாள் வந்து நம்ம நல்லதான் இவரை தான் பின்பற்ற, பட் இவர் தான் ஒரிஜினல். அவர் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் மசையா இல்லைன்னு சொல்லிட்டேன், இவர் மசையா கிடையாது, வழிகாட்டி தான், பட் இவர் தான் மசையா. அவரை பின்தொடரும்படியாக போனாங்க. அப்போதான் நம்ம ஏற்கனவே வாசிச்சு நமக்கெல்லாம் தெரிஞ்ச இதுதான் சம்பவம் தானே. அதில் வந்து இயேசு கிட்ட பின்னாடி போகணும்னா இயேசு திரும்பி கேட்டாங்க, யாரு? அப்படி தானே, whom are you searching? அப்புறம் மசியா அப்படி தானே. நீங்கள் இயேசு என்ன சொன்னாங்க சொல்லுங்க, அந்த வசனத்தில் வாசிச்சு. ராபி. அப்போ இயேசு என்ன சொன்னாங்க? வந்து. ஓகே,
அப்புறம் இவர் என்னாச்சு, இயேசு கூட போனாங்க, ஒரு நாள் தங்கினாங்க, அப்படித்தானே? So he heard about Jesus, but right now he had an experience with Jesus. இயேசுவை பற்றி கேட்டாங்க, பட் அந்த கேள்வியோடு அவரே வேலை முடிக்கல, அவரே பின்தொடர்றாங்க. தபிதா பற்றி நம்ம ஃபஸ்ட் படிக்கும்போது என்ன சொன்னாங்க, அவர் வந்து உண்மையான சீசனாக இருந்த மாதிரி இவர் வந்து he followed Christ, spent time with Christ, listened to Christ, stayed with Christ, personally experienced Christ as the Savior. இவர் தான் உண்மையான இரட்சகர், இவர் தான் உண்மையான மெசியான்னு சொல்லி அனுபவபூர்ணமாக நம்ம அனுபவித்தறிஞ்சாங்க. அப்படித்தானே? ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is, அப்படித்தானே? ருசித்து பார் அவர் நல்லவர், ருசித்து பார் அவர் நல்லவர், ருசித்து பார் அவர் நல்லவர், ஆராதிப்போம் இயேசுராஜனே. அப்போ கேள்வியோட முடிக்கல, இவர் தான் வரான்னு சொல்லி அதோட இருக்கல, அவர் பின்னாடி போனாங்க, கூட தங்கினாங்க, ஒரு உறவை ஏற்படுத்திட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க, பார்த்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க, அப்படி இல்லை. அப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நம்ம வாழ்க்கை மூலமாக ஏற்படுத்த we need to seek the single savior. ஒரே ஆத்ம ரட்சகரை நம்ம தேடணும். நிறைய ரட்சகர், குட்டி ரட்சகர் இருக்காங்க இந்த உலகத்தில், ரைட்? ஒரு சிலர் பாஸ்டர்ஸ், நம்ம அவருக்கு ரசிகர் இருந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸுக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கா? நீங்கள் இயேசுவை பற்றி எது சொன்னாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, பட் அவரை ரசிகர் அந்த மெயின் ஆளை பற்றி சொன்னால் அவங்க காலை எடுத்துக்குள்ளே அடித்து சாவடிச்சிடுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட இருக்குல்ல, பெரிய ஒரு சில போதகர்களுக்கு, பிரபலமான ப்ரீச்சர்ஸுக்கெல்லாம் ரசிகர் மன்றங்கள் இருக்குது. ஓகே, நம்ம அதுக்காக ஆண்டவர், நம்ம ஒரே ஒரு நம்மளோட தலைவர் யாரு? இயேசு தான். சிலுவையில் அறையப்பட்ட அவரே தவிர வேற எந்த ஒரு ரசிக மன்றங்கள் கிடையாது. ஸோ ஜீசஸ் should be our single savior. மற்ற நிறைய பேர் நம்மளை இயேசு கிட்ட வழி நடத்தலாம், பட் தே ஆர் நாட் அவர் ஐடல். அவங்க நம்ம இது கிடையாது. அவரை பின்தொடரும்படியாக ஆண்டவர் நம்ம அழைக்கல. உலகத்தில் யாரை பின்தொடர்ந்தாலும் அவருக்கு எல்லாம் குறைகள் இருக்கு, அப்படித்தானே? குறை இல்லாத நிறைவுள்ள ஒரே இரட்சகர், மெய்யான இரட்சகர், அது இயேசு மட்டும்தான். ஸோ அவரே கண்டடையணும், பாதி வழியில் போகக்கூடாது. இன்றைக்கி சினி ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே, சினி நடிகர். இன்றைக்கி இது போட்டால் நீங்கள் வெள்ளை ஆகிடுவீங்க, கருப்பு நிறமெல்லாம் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து, விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் இதெல்லாம் வாங்கி போட்டு வாழ்க்கையே வெள்ளையை போச்சு. அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்கு இல்லையா? நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நீங்கள் விளையாட மாட்டீங்க, போக்கட்டு தான் காலி ஆகிடும், அப்படியெல்லாம் இருக்கு. பட் இந்த அட்வர்டைஸ் நிறைய இந்த விளம்பரம் கொடுக்கக்கூடிய இந்த டிவியில் எல்லாம் வருமே, அவங்க ஒரு தடவை கூட இது போட்டுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல, காசு வாங்கிட்டு அப்படித்தானே இது போட்டுட்டு. எத்தனை பேர் இந்த சினி ஸ்டார்லாம் இருக்காங்க இல்லையா? முன்ன இந்த இந்த ஒரு இது இருக்குமே, முன்ன இந்த இது ஒரு எய்லி படித்தாங்க, அதுன்னு ஒரு ஆப்பு என்ன, பைஜூஸ். அவர் யார்? இந்த காந்த், என்ன பாடி பில்டர், அவர் ஷாருக் கான் தான் அதுக்கு அட்வர்டைஸ் பண்ண. அவர் பைஜூஸ் ஆப்பில் படிச்சுட்டு தான் அட்வர்டைஸ் கொடுத்தாங்களா? அவர் பைஜூஸ் ஆப் எந்த ஒரு டைம் அவர் யூஸ் பண்ணது கிடையாது, பட் ஃபர்ஸ்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது யாரு? பைஜூஸ் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை 10th 12th எல்லாம் பிச்சு அப்படி சொல்லுது இல்லையா, 10% வாங்கிட்டுன்னு சொல்லி சொல்கிறது. அப்படி தான் நிறைய பேர். இன்னைக்கு அனுபவம் கிடையாது, இயேசு பின்தொடர் கிடையாது, பட் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான். பட் நம்ம கதாநாயகர் இயேசு மட்டும்தான். பட் இந்த கதையில் நாயகர் யாரு? அந்திரேயு இயேசுவை அனுபவித்தாங்க. சைஸ் ஒரே ஆத்ம ரட்சகரை அவர் தேடி அடைஞ்சாங்க. ஸோ சைஸ் பிரிங். ஓகே, இப்போ இனி அவர் அடுத்த ஆளை கொண்டுறாங்க. பட் இனியும் மற்ற நண்பர்களை இயேசு கிட்ட கொண்டதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இயேசுவோட ஒரு உறவு இருந்தது. So we need to have a personal experience with Jesus before bringing anybody to Jesus Christ.
2, seek the single soul. ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக நடத்துங்கள். சொந்த சொல்லலையா, ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ் ஓன் சால்வேஷன். அவ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து அந்த ஆத்ம ரட்சிப்பு உங்களுக்கு இருக்கா? இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? பாச சொல்லி உள்ள தெரிய அதல்ல, உங்க பெற்றோர் சொல்லி உள்ள அந்த இயேசுவை தெரியுமா சொல்லலையா? யூ நோ அபவுட் ஜீசஸ், இயேசுவை பற்றி தெரியும், அதை பற்றி நான் கேட்கல. உங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி உள்ள அது நான் கேட்கல, அதெல்லாம் நல்லதான். பட் தனிப்பட்ட முறையில் இயேசுவோட கூட நீங்கள் சஞ்சரிச்சிங்களா? இயேசுவோட கூட உட்கார்ந்தீங்களா? இயேசுவோட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுனீங்களா? இயேசு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியுமா? அதான் கேள்வி. இன்னைக்கு இந்த விசேஷ கூட்டத்துக்கு வந்து யாராவது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்தா இதுதான் உங்களுடைய தருணம். Jesus is calling you to come and have a personal experience with him. அவரோடு கூட உறவாடும்படியாக இயேசு உங்களை அழைக்கிறார். இரண்டாவது, செகண்ட், seek the single soul. ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக நடத்துங்கள். என்ன, அவருக்கு ஒரு ரட்சிப்பு அனுபவம் உண்டாயிடுச்சு. உடனே என்ன பண்ணியாச்சு? அந்திரேயு வீட்டுக்கு போன உடனே இங்கே யூதா இருந்தேன், மறுபடி தென் பலஸ்தீனில் இருந்தேன். எங்கே போனாங்க? வடக்கு சைடு போனாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போன உடனே ஒரே சந்தோஷம், குதூகலம் கொண்டாட்டமே அப்படி அந்த குதூகலத்தோட கொண்டாட்டத்தோடு போனாங்க. போன உடனே அவர் க்ரூசைடு எதுவுமே அரேஞ்ச் பண்ணல, இதே மாதிரி கூட்டம் வைக்கல, கொரோனாலே வச்சாங்க. அது பரவாயில்ல. கொரோனாவில் என்ன ஆச்சு? பேதுரு வருன்னு சொல்லி அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது 10 அதிகாரத்தில் வந்து முன்னே அப்போஸ் நடவடிக்கை 9 அதிகாரத்தை வாசித்தோம். 10 அதிகாரத்தில் கொரோனாவிலேயே வந்து அவர் ஒரு க்ரூசைடு ஸ்மால் மீட்டிங்கே வச்சாங்க. பட் இது அவர் பண்ணல. அவர் என்ன பண்ணாங்க? க்ரூசைடு வைக்கல, ஒரு நபரை கண்டடைச்சாங்க. யாரு? அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் தான், குடும்பத்தில் சொந்த அண்ணா. பட் இவர் வந்து கொஞ்சம் திறமைசாலி. இவர்கிட்ட சொன்னால் நம்மளை ஓவர் டேக் பண்ணிடுவான்னு சொல்லி நம்ம ஆனால் சொல்ல மாட்டான். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் அமைதியான ஆள். பேதுரு ஏற்கனவே வந்து இவர் 40 மைல் ஸ்பீடில் போனால் பேதுரு ஏற்கனவே 100 மைல் ஸ்பீடில் போகக்கூடிய ஆள். அது இவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? நிறைய நேரம் நமக்கு அப்படி தெரிஞ்சாமல் எனக்கு இவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்குது. அப்படி யோசிக்கலாம். நம்மளோட இடத்த அந்த எக்ஸைட்மெண்ட்டை காலி பண்ணிவிடும். அப்புறம் பொறாமையினாலே இருக்கக்கூடிய நிறைய பேர் உண்டு. பட் ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸே சந்திக்கல, தெரியாத நபர்களை சந்திக்கல. குடும்பத்தில் உள்ள ஆள் ஃபர்ஸ்ட், அவருடைய பிரதர், ஓன் சகோதரன், பிஸ்னஸ் பார்ட்னர், அவர்கிட்ட போய் சொன்னாங்க, நாங்கள் வந்து மசையாவே கண்டோம். ஒருவேளை டீட்டெயிலாக பைபிளில் தான் சொல்லலை, அவர் ஃபுல்லாக சொல்லியிருப்பான், அவரோட அனுபவம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பேதுரு வந்து அடுத்த நாளில் என்ன சொல்லிச்சு? சும்மா போன்னு சொல்லி அனுப்பி விடல, கை பிடிச்சிட்டு கொண்டு வந்தாங்க. அப்படிதான் நினைக்கிறேன், கூட்டி வந்தாங்க. அப்படிதான் அவரை கூட வந்தாங்க. நம்ம என்ன, அங்கே ஒரு ஆளை பார்த்தாங்க, வேணா நீங்கள் போய் நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், வேணா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, கை பிடிச்சிட்டு வந்தாங்க, இயேசுக்கிட்ட வந்தாங்க. So he is introducing his brother to Jesus Christ. So அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை so he got that blessing. நிறைய நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா நம்ம ஹைட் பண்ணிடுவோம். வைஃபை பாஸ்வேர்டு இருந்தால் ஷேர் பண்ணுவீங்களா? எனக்கு மட்டும்தான் தெரியணும் யாருக்குமே. அப்படி தானே? ஒரு இடத்துல போனால் இங்கே நெட்வொர்க் இல்லைன்னு நினச்சி பாருங்கள், நெட்வொர்க். பட் அந்த நெட்வொர்க் உள்ள இடத்துல உங்களுக்கு மட்டும்தான் வைஃபையோட பாஸ்வேர்டு தெரியும். பட் நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஷேர் பண்ணாலே ஸ்பீடெல்லாம் கம்மியாகிடும். அதனால் நான் மட்டும்தான் அதை அனுபவிக்கிறேன்னு சொல்ல நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். ஓகே, நம்ம இந்த ஹோட்டலெல்லாம் போகும்போது வைஃபை பாஸ்வேர்டு நமக்கு தெரிஞ்சாலும் அந்த பேப்பர் கையில் கொடுப்பாங்க, பாக்கெட்டில் போட்டு நைஸாக தெரியாத மாதிரி நடந்து போடும். ஓகே, ஸோ அப்புறம் வீட்டில் ஃபுட்டெல்லாம் இருந்தாலே உங்கள் தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்கூலிருந்து வந்தால் உடனே உங்களுக்கு தெரியும் வந்து அப்பா அம்மா வந்து ஏதோ ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூல் விட்டு வரும் அண்ணா தம்பி தங்கச்சியெல்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே வந்து டேபிளில் ஓப்பன் பண்ணி வச்சுடுவீங்களா? தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல மூலையில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுப்பீங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒழிச்சு வைப்பாங்க. யாருக்குமே
இந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டும்தான், இது வேறு யாருக்கும் கொடுக்கூடாது. நம்ம யூஸ்வலி வந்து அப்படியெல்லாம் எனக்கு கிடைச்சாலே நம்ம பண்ண மாட்டாங்க, அப்படி தான். ஓகே, ஸோ சைஸ் நிறைய நேரத்தில் நம்ம திருச்சபையில் ஒரு ஆளை கூட்டு வர்றதுக்கு பதிலாக வந்து நம்ம நிறைய பேர் அனுப்பி வைக்கக்கூடிய வேலை தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. பார்த்துருக்கீங்களா? கூட்டு வர மாட்டான், பட் யாரால கூட்டு வந்தாலே அனுப்பி வச்சிடும். அப்படி தான் ஒரு குடும்பம் வந்து ஒரு திருச்சபையில் வந்து ஃபஸ்ட்டு தான் புதுசாக வந்துட்டு இருந்தாங்க, 1-2 வாரம் தான் புதுசாக ஆண்டவரே கேள்விப்பட்டு இந்த அந்திரையு பேதரை கூட்டம் மாதிரி கூட்டு வந்திருந்தாங்க. திடீர்னு ஒரு சண்டே அப்படி யாராவது நடக்கும்போது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளோடு வந்தாங்க. அவருடைய ஃபோன் வந்து ரிங்காச்சு, தெரியல, அவர் சைலண்டில் போட மறந்துட்டேன். பாஸ்டர் ஸ்டேஜில் இருந்த புல்பிட்டில் இருந்து கண்ணா பின்னா திட்டுனாங்க. தெரியாதா? நம்ம ஒரு சில பாஸ்டர்ஸ் படம் என்ன எங்கள் மாதிரி இல்லை, நாங்கள் எல்லாம் நைஸ் பாஸ்டர்ஸு. பட் அறிவு இருக்கா? இது திருச்சவன் தெரியாதா? சைலண்டில் ஃபோட்டோ தான் உள்ள வரணும் தெரியாதுன்னு சொல்லி இதெல்லாம் ஸ்டேஜில் இருந்து கற்றுக்கணும். இந்த ஆளுக்கு வந்து ரொம்ப சேம் ஆயிடுச்சு. அங்கிள் எல்லோரும் அப்போ பாஸ்டர் திட்டுறாங்க, எல்லோரும் ரிங் அடித்தாலும் நம்ம தெரியும், எல்லோரும் பார்ப்பான்னு சொல்லி எல்லோரும் வந்து இந்த ஆளை பார்க்குறாங்க. அப்புறமா சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆள் வந்து நைஸாக எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. வண்டி எடுத்து போகும்போது வந்த வயலில் மனைவி, உங்களுக்கு புத்தி இருக்கா? வீட்டில் புத்தி இல்லை, திருச்சபை வரும்போதாமல் கொஞ்சம் புத்தி இருக்கணும். அப்போ பிள்ளைகள் வந்தேன் திட்டுனா, அப்பா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாப்பா அப்படி சொல்லி திட்டுறாங்க. இந்த ஆள் திருச்சபை வீட்டுக்கு அவரெல்லாம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வருத்தம், கஷ்டம். பக்கத்தில் ஒரு வைன் ஷாப் இருந்தாங்க, அந்த ஒயிட் ஷாப்புக்கு போனேன். அங்கே போனேன், அந்த பதட்டத்தில் போய் ஒரு கிளாஸ் வாங்கினேன். இந்த பதட்டத்தில் அப்படியே வந்து கிளாஸை உதறி கீழே விழுந்து உடஞ்சிச்சு. அந்த அம்மா, ஒரு அம்மா, அதில் கொஞ்சம் வசதியான ஒயிட் ஷாப், அந்த அம்மா இந்த மாதிரி உள்ள அதில் கொஞ்சம் வசதி. அந்த அம்மா, சார் பரவாயில்லை சார், அதில் நான் அப்புறம் நீங்கள் கூட்ட வேண்டாம் சார், அந்த ப்ரோக்கன் பீசஸ் எல்லாம் நாங்கள் கூட்டுறேன். அப்புறம் சார் இந்த இதுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம், இன்னொரு கிளாஸ் கொடுத்தாங்க ஃப்ரீ, இது வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்தாங்க. அவருக்கு ஒரே அங்கே ஒரு பெரிய ஒரு ஆதரவு கிடைச்ச உடனே அடுத்த சண்டே இந்த சர்ச்சுக்கு போகிறது கட் பண்ணிட்டு சண்டே ஒழுங்காக எங்கே போக ஆரம்பித்தோம்? வைன் ஷாப்பில் போக ஆரம்பித்தோம். ஏன் வந்தாலும் ஆமாம் ஆமாம் அங்கே ரிசப்ஷன் நல்லா இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் அப்படி தான் கிடைக்க கூட்டி வரக்கூடிய ஆட்களை அனுப்பி வைக்கிறதுக்கு பெரிய ஒரு கும்பல் இருக்குது. குறை சொல்லி, பொறாமை சொல்லி, அது சொல்லி, இது சொல்லி எல்லாம் அப்படி இருக்கு. பட் நம்ம அந்திரையும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. காய் பிடிச்சிட்டு வந்தாங்க, கூட்டு வந்தாங்க, நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஸோ என்னோட கேள்வி வந்து இன்னைக்கு, ஹூ இஸ் யுவர் பீட்டர்? இத்தனை வருஷமா விசுவாசியா இருக்கீங்க, எல்லாம் சிறப்பு கூட்டத்துக்கு எல்லாம் வரீங்க, கொஞ்சம் பேர் பெரிய சந்தோஷம். அங்கே வெளியில் வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு கும்பலே அங்கே இருக்கு. எங்களை பார்க்க முடியாது, பட் ஐ கேன் see you. ஓகே, வெளியில் ஒரு பிரைஸரோட சத்தம் ஹல்லேலூயா கேட்கலாமா? அவுட் சைட் ரவியா ஓகே, ரவி பிரதர் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லிட்டான். ஓகே, ஓகே. ஸோ சைஸ் பாருங்க, இடம் இல்லாத நிறைய பேர் வெளியில் இருக்காங்க பாருங்க. ஸோ சைஸ் நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ப்ரைஸ் சொல்லணும். ஒரு சிலர் வந்து மீட்டிங்கை தெரிஞ்சால் கூட வேறு யாரையும் கூப்பிட மாட்டாங்க. பட் என்னோட கேள்வி வந்து, உங்களுடைய பேதரு யார்? 2025 முடிஞ்சு போச்சு, விடுங்க 26. உங்களுக்கு ஒரு பேதரு உண்டா? மேபி என் பிரதர், உங்கள் சகோதரர், அவர் குடும்பத்தில் ஆரம்பித்தாங்க ஊழியம், அப்படி தானே? ஒரு சகோதரர், ஒரு சகோதரி, உங்கள் தாய், தகப்பன், மேபி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷங்களாக. ஒரு சிலர் வந்து ரொம்ப கிறிஸ்தவன் சொல்லி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்தவன் சொல்லி சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்டுக்கிட்ட, சர்ச்சுக்கெல்லாம் சீக்கிரட்டாக போவோம், பட்டு சேர்ந்து தம் அடிக்குது, தண்ணி அடிக்க அப்படிப்பட்ட கிறிஸ்தவர் இருக்கா அப்படிப்பட்ட. ஸோ மேபி எ ஃப்ரெண்ட் that you need to, மேபி எ நெய்பர், உங்கள் அயலத்துக்காரனா, மேபி எ நெய்பர், ஒரு கொலீக், உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சிங்கிள் சோல், ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் வழி நடத்துங்க. When was the last time you took a person to a fellowship to the church, to Jesus Christ? இயேசு கூட்டே கடைசியா எப்போ ஒரு ஆத்துமாவை நீங்க கூட்டிட்டு போனீங்க? சொல்ல முடியுமா? பிள்ளைகள்
when was the last time? மேபி ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஏசு அப்பா அந்த பாடலில் இங்கே வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, நல்ல சிறப்பு, குட்டு. பட்டு ஏசு அது வந்து ஸ்கூலில் சொல்ல முடியுமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட? இயேசுவே ஒரே ஆத்மா ரட்சகர், நான் அவரை கண்டோம் சந்தித்தோம் எப்போ சொல்லுங்க லாஸ்ட் டைம்? ஓகே, ஸோ டைம் இருக்கு. ஸோ தட்ஸ் தி செகண்ட் திங். தேர்ட், seek the single step. அது எங்கேன்னு சொன்னால 6ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தை ஏற்கனவே வாசிச்சா. ஓகே, இப்போ 2வது இடத்துல ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த துறையை பார்க்க முடியும் பைபிளில், சுவிசேஷங்களில், ரைட்? இதுதான் 2வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துலையும் பார்க்கும்போது அவர் அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? இயேசு வந்து ஊழிய நிமித்தமாக ரொம்ப என்ன சொல்லுது, டயர்டாகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி இயேசு இந்த பெரிய கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டு ஓய்வு எடுக்கும்படியாக போனாங்க. மக்கள் அவரை விடல, தேடிட்டு வந்தாங்க. ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போனாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட எங்கள் மாதிரி நாங்கள் எல்லாம் வந்து 1 ஹவரில் 45 மினிட்ஸில் முடிச்சிடும். பட் இயேசு வந்து செய்தி அப்படி முடிக்கல. எத்தனை நாள் இருந்தாங்க? 3 நாள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. சாப்பிட கூட மக்கள் மறந்துட்டாங்க. கடைசி இயேசு என்ன சொன்னாங்க? இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் சாப்பாடு நீங்கள் சீஷர் அழைத்து வந்து நீங்கள் இவருக்கு சாப்பாடு கொடுங்க. அப்போ பிலிப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கால்குலேஷனில் போட்டாங்க. இதெல்லாம் இவ்வளோ தினாரியெல்லாம் இருந்தால இது வனாந்தரமான சாக்கு போக்கு நிறைய சொன்னாங்க. வனாந்தரமான இடம், காசு இருந்தால் கூட இங்கே வந்து சொமோட்டோயும் என்ன இருக்கு, ஸ்விக்கி ஒன்றும் கிடையாது. வனாந்தரத்தில் என்ன ஸ்விக்கி, சொமோட்டோ எதுவும் இல்லை. ஆர்டர் பண்ணாலும் காசு இருந்தாலும் பாக்கெட்டில் தான் வைக்கணும். பட் இதனால் எந்த பயனும் இல்லை, இங்கே டெலிவரி ஒன்றும் கிடைக்காது. அதுவும் மக்கள் வந்து திரளான கூட்டம், 5000 ஆண்கள். அப்போ பெண்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இந்த ஆண்கள்கிட்ட மட்டும் லிஸ்ட் எடுத்தாலே எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ ஆண்கள்கிட்ட அது மட்டும்தான் சொல்லியிருக்கு. பட் ஆண்கள் மட்டும்தான் அங்கே இல்லை, பெண்களை வேற என்ன பிள்ளைகள் இருக்குது. அப்போ சேர்ந்து எல்லாம் ஒரு 10-15,000 பேர் இருக்குமா? கூடும், தெரியல, எக்ஸாக்டாக பைபிள் சொல்லல. அப்படிப்பட்ட பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நம்ம சொல்லல கஷ்டம், கானாவூரில் கஷ்டம், அந்த கல்யாணத்தில் ராசரசம் கம்மியாக போன மாதிரி எல்லாம் வந்து நம்ம கண்ணில் கண்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஏன் சொன்னாங்க, நீங்கள் வந்து அவர் ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். திடீர்னு நம்ம கதாநாயகர் வந்துச்சு. அவர் எப்போதும் அங்கே ஸ்டேஜுக்கு பின்னாடி தான், ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்தால ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ வந்து யாரை கூப்பிட்டு வராங்க? தம்பி வாடா, ஒரு குட்டி தம்பியை வாங்க, ஹட்சன் கம் கம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவர் அண்ணனை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ யாரை கூப்பிட்டு வராங்க? ஒரு பையன் வாங்க. அப்படியே வந்து இயேசுக்கிட்ட வராங்க. இயேசுக்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. கையில் இருக்கா அப்போவும் மீன் ஒன்றும் கிடையாதா? இங்கே கொடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், இங்கே கிடைக்கும்னு சொல்லி தெரியும். அதனால யாரும் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வரல. தேங்க்யூ. ஓகே, ஸோ அவரை கூப்பிட்டு வந்தாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன், விசுவாசத்தினுடைய ஸ்டெப் அது. டேக் சீக் எ சிங்கிள் ஸ்டெப்னு நான் சொன்னது இல்லையா? 3வது என்ன? அது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய அடியை எடுத்து வைத்து. ஓகே, so he is taking a single step, a spiritual step here. பெரிய ஒரு அற்புதம் அங்கே நடந்து நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்து பெர்ஃபெக்டான டைமுக்காக வெயிட் பண்ண. நிறைய பேர் வந்து பெர்ஃபெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பையன், வாலிபன், அந்த ஒரு என்ன சொல்ல விவசாயியோட மகளை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவன் கடைசியாக வந்து அந்த விவசாயிக்கிட்ட போய் சொன்னேன், உங்கள் மகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த விவசாயி சொன்னாங்க, உனக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன், இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு என் மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாங்க, என்னோட மாடு வச்சுருக்கு இல்லையா, அந்த மாட்டு சாலை என்ன சொல்லுது, மாட்டுக்கொட்டை. ஓகே, கொஞ்சம் நேரத்தில் வந்து மாட்டுக்கொட்டையை நான் திறந்து விடுவேன். ஓகே, அந்த வரக்கூடிய மாடில் ஏதோ ஒரு மாடை நீங்கள் என்ன பண்ணோம், இப்போ நம்ம இந்த பொங்கல் டைமில் என்ன பண்ணாங்க, ஜல்லிக்கட்டு மாதிரி அந்த காடு நீங்கள் அது இது பிடிக்க வேண்டாம், வாழை பிடிச்சா போதும். எது பண்ணும்,
வாழை பிடிச்சா போதும். அப்புறம் விவசாயி அந்த மாட்டுக்கோட்டையுடைய வாசல் திறக்கும்படியாக ரெடியாக இருந்தாங்க. நம்ம கதாநாயகர் அன்போடு பாசத்தோடு அந்த பொண்ணுக்குள்ள ஆசையோடு எங்கே நிற்கிறாங்க? மாட்டு வாசல் நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப ஜல்லிக்கட்டு வர மாதிரி இல்லை, இது பெருசாக ஒன்று இருக்குமே, அந்த நார்த் இந்தியாவில் மாடு வருமே பெருசாக. ஆமாம், பெருசாக ஒரு மாடு வெளியில் வந்த உடனே பார்த்த உடனே இவருக்கு கை கால் நடுங்கியாச்சு. வேண்டப்பா, அடுத்த சான்ஸ் இருக்கு, பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் சைடாக ஒதுங்கி இருந்தாங்க. இந்த மாடு வந்து அப்படியே என்ன சொல்லுது, அப்படியே வந்து ஓடி போனாங்க. அப்புறம் அது செகண்ட் மாடுக்காக வெயிட் பண்ணாங்க. செட்டு மாடுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அதோட அவ்வளோ இது கிடையாது, பட் இது கொஞ்சம் கொம்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஒரு நிமிஷத்தில் நம்ம சைடில் கொம்பதாகிறதுனால வாழ்க்கை கதையாயிடும். ஒன்று கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் சான்ஸும் விட்டாங்க. தேர்டு பார்க்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே மூணாவது ஒரு மாடு வந்தாங்க. பார்த்தோட அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அவர் வரும்போது ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னால் அது ரொம்ப என்னோட மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க, பெலன் கம்மி. எப்படியாவது நம்ம இதுன்னு வாலில் பிடிச்சிடலாம், பொண்ணு வீட்டில் கூட்டி போயிடலாம் அப்படி சொல்லி ரொம்ப ஆசையோடு இருந்தாங்க. அப்படியே வந்தாங்க. அப்படியே போன உடனே அவர் திடீர்னு வந்து வாலில் பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த மாட்டுக்கு வால் கிடையாது. அப்புறம் என்னாச்சு, கல்யாணம் நடக்கல. நிறைய பேர் நம்ம வாய்ப்பு வரட்டும், இது என்னோட தருணம் கிடையாது. ஓகே, மேபி அடுத்த டைம் யாராவது இயேசுகிட்ட கூட்டு வரலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதை இந்த வருஷம் வேண்டாம், 2025 யோசிச்சுட்டு இருந்தோம், இது 2026 ஆயிடுச்சு. இந்த சரியில்லை, இந்த வருஷம் சரியில்லை. மேபி அடுத்த 2026 பேலன்ஸ் இன்னும் 2வது மாதம். நம்ம அடுத்த இன்னொரு 10 மாதம் இருக்குமான்னு சொல்லி தெரியாது. 2027 பார்க்குமோ சொல்லி சந்திப்போம் சொல்லி தெரியாது. இப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது இதுதான் ரட்சையுடைய நாள், இன்னைக்கு தான் ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டியதான் இன்னைக்கு தான். ஸோ we should not miss the opportunity the Lord is given to us. கர்த்தர் நமக்காக தரக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம தவறி விடக்கூடாது. கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். யாருக்கு? அந்திரேயுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கிடைச்சாங்க. யாரு? அவரே ரட்சிக்குள்ள வந்தாங்க, ஆத்ம ரட்சகர். உடனே அவர் சகோதரர் அந்திரேயுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பட் அவங்களோட சகோதரர் ஒரே ஃபர்ஸ்ட் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிப்புக்கு நடத்த தெரியுமா? 3000 பேர். அதுக்குள்ள கிரெடிட் கொடுக்கும்போது ஆண்டவர் இவருக்கும் கொடுப்பாங்க, ரைட்? அப்படித்தானே? அந்திரேயு இல்லாமல் இருந்தால பேதுருவே இயேசு கிட்ட கூட்டு வர மாதிரி இருந்ததுனால பேதுரு வந்து இந்த பிரசங்கம் பண்ணியிருப்பாங்களா? இயேசு சந்திச்சிருப்பாங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. பட் அவர் வந்து செல்ஃபிஷாக இருக்கல, சுய நிலவாதியாக இருக்கல, இயேசுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த இடத்துலும் அவர் வந்து இந்த பையனை கூப்பிட்டு வாடா, நம்ம 2 பேரும் போய் நைஸாக சாப்பிடலாம் அப்படி வர 5 அப்போ நான் கொண்டு வரல, நீ கொண்டு வந்திருக்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம், நைஸாக எஸ்கேப் ஆகி ஓரமாக இருந்தேன், 5 அப்பத்துக்கு 2 மீன் சாப்பிட்டு போல அவர் சொல்லிச்சுக்கல கொண்டு வந்தாங்க. இது மூலமாக என்ன நடக்கும்னு அவர் தெரியாது. அந்த விசுவாசத்தை நாடி இது அவர் பார்த்த கிடையாது. ஏசு இப்படிப்பட்ட அற்புதம் செய்தது அந்திரேயு பார்த்ததும் கிடையாது. பட் நம்பிக்கையோடு கூட்டு வந்தேன், இயேசுவோட கருத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. பெரிய ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. one invitation, one prayer, one conversation. ஒருவேளை ஒரு ஆளை நீங்கள் ஒரு தடவை கூப்பிட்டா போதும், ஆளை சொல்லலாம். கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் ஸ்கூலில், ஆஃபீஸில், இப்போ சொல்ல வேண்டாம், இப்போ இவனுக்கு டேஸ்ட் பற்றி சொல்ல, அப்புறம் என்னோட எல்லாமே கண்டுபிடிச்சிடுவாங்க, நான் ஒழுகலன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். நீ யோகினான்னு சொல்லி கேட்பாங்க, நீ ஓகேம்மா அப்படி சொல்லி கேட்பாங்க. எதுக்கு? தலைவலி. அதனால் சொல்ல வேண்டாம், யோசிக்க நிறைய சாக்கு போக்கு சொல்லது உண்டு. பட் அப்படி இல்லை, ஒரு இன்விடேஷன். மேபி சம்டைம்ஸ் ஒரு தடவை நீங்கள் சொன்ன போதும்,
ஒன் ப்ரேயர். ஒரு சிலர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அவர் வீட்டில் போய் நீங்கள் ஒரு தடவை ஜெபம் பண்ணால் போதும் அந்த குடும்பத்துக்காக. உங்களுடைய அன்பு, அக்கறை, நம்பிக்கையை பார்த்தாலே உங்கள் பின்னாடி வருவாங்க. ஒருவேளை உங்களை ஓவர்டேக் பண்ணி பேதுரு மாதிரி இன்னொரு நல்ல விசுவாசியாக இருப்பாங்க. என்னோடய அப்பா அப்படி தான். என்னோடய அம்மா 13 வயசில் ரசிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தாங்க. அப்புறம் சமுதாயம் பேர் கிறிஸ்தவர். 30 வருஷத்தில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்காக அவருடைய இதுக்காக ஜெபம் பண்ணாங்க, அவர் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அப்பா வந்து 44வது அப்படியே கிட்டத்தட்ட 44வது வயதில் தான் வந்து அவர் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. பட்டு அடுத்த 44 வயசு 88 வயசில் இறந்து போனாங்க. பட்டு அவர் விசுவாசியாக வந்ததுக்கப்புறம் எங்களோட அம்மாவோட, அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தாங்க. அது முன்னாடி எல்லாம் எங்கள் அம்மா தான் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. பட் எங்கள் அப்பா விசுவாசத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த இருந்த உற்சாகம், அந்த விசுவாசத்தில் வந்து எங்கள் அம்மாவை ஓவர்டேக் பண்ணாங்க. அப்போ நீங்கள் நடத்தக்கூடிய ஆள், ஜெபம் பண்ணக்கூடிய ஆள் வந்து விசுவாசத்தில் தீவிரமாக, உங்களோட தீவிரமாக இருப்பாங்க. நிறைய பேர் விசுவாசத்துக்குள்ளே வழி நடத்துவாங்க. ஒரு ஸ்டெப்பு தான், ஒரு கான்வர்சேஷன், ஒன் இண்டிவிஜுவல் ஸ்டெப் தட் வி டேக். ஒரு அடி எடுத்து வச்சது மூலமாக இங்கே திரளான பசியில் இருக்கக்கூடிய திரளான மக்கள் வந்து அவர் இந்த உலக பிரகாரமான போஜனம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய போஜனத்தையும் அங்கே ருசித்தாங்க, சாப்பிட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. என்னை முன்னிறுத்தில்ல, என்னை இன்வைட் பண்ணல, எனக்கு நீங்கள் இன்வைட் பண்ணல, அப்படி எதுவுமே கம்ப்ளைண்ட், நோ கம்ப்ளைண்ட், நோ காம்படிஷன். யார்கிட்ட அவருக்கு காம்படிஷன் கிடையாது. ஓகே, நான் வந்து மற்ற எத்தனை பேருக்கு இனி 10, 12, 11 சிஸ்டர் இருக்காங்க, அவர்கிட்ட எந்த போறாம கிடையாது, போட்டி கிடையாது. இன்றைக்கி அதுதான் நிறைய கிறிஸ்தவத்தில் இருக்குது. நெவர் சீக்கிங் பொசிஷன். அந்த அன்னைக்கெல்லாம் வந்து இயேசுவோட சிஷ்யரில் யார் முதல்னு சொல்லி நிறைய போட்டு இருந்தாங்க இல்லையா. செபதியோட மனைவி போய் இயேசுக்கிட்ட வந்து, நம்ம ரிலேஷன் தானே, அட்லீஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கன்சிடரேஷன் இருக்க வேண்டாமா? நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது ஒரு ஆள் லெஃப்ட்டு, ஒரு ஆள் ரைட்டு. அப்புறம் என்னாச்சு, அது மூலமாக சீஷருக்குள்ளே பிரிவினை. யாரடா இவங்க நம்ம வந்து பொசிஷன் கேட்குறாங்க, நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக அப்படி சொல்லி பெரிய சண்டை நடந்தது, வாக்குவாதம் நடந்தது, பொறாமல் போட்டி வந்தது. பட் ஆண்டு அதுக்கு எதுவுமே இல்லைப்பா, நமக்கு எதுவுமே வேண்டாம். பட் வந்தாலே யாரை கூட்டிகிட்டு இயேசுக்கிட்டு வரணும். ஓகே, கடைசியா டைம் வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க, மூணு காரியங்களை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட், பிள்ளைகள் ஒரே ஆத்ம ரட்சகர். நம்பர் 2, ஒரு ஆத்மாவே ரட்சிப்புக்கு நேராக. 3, ஒரு ஆவிக்குரிய அடியை எடுத்தாங்க. கடைசியா, ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யுங்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது, ஏற்கனவே 20லிருந்து 22 வசனங்களை வாசிச்சு பாஸ்டர். ஓகே, அந்த இடத்துல மறுபடியும் நம்ம கடைசி டைம் ஆண்ட்ரூவை பார்க்குறோம். ஓகே, இங்கே அவர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் இயேசு அறிஞ்சாங்க, குடும்பத்தில் சகோதரருக்கு ஊழியம் செய்கிறாங்க. அப்புறம் வந்து சொந்த ஜனங்களை அவர் உணவில்லாமல் இருக்கும்போது அவருக்கு உணவு கொடுத்தாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அவர் ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு, அவுட் சைடு மக்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் கிரீக் மக்கள், அவர் வந்து யூதர் கிடையாது, கிரீக் மக்கள் வந்து பெசகா எருசலேமுக்கு வந்தாங்க, அப்படி தானே, பெசகா கொண்டாடும்படியாக எருசலேமே வந்தாங்க. அவருக்கு வந்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஆசை. யார்கிட்ட வந்தாங்க, பிலிப்புக்கு தான், அப்படி தானே வந்தாங்க, இயேசுவை பார்க்க வேணும். அப்போ உடனே பிலிப்பு யோசிச்சாங்க, இயேசுக்கிட்ட போகாம இருந்தாலே யாரை பிடிச்சா சீக்கிரமாக இயேசுக்கிட்ட ரெக்கமெண்டேஷன், அப்படிதான் நம்ம யோசிக்கணும், யாரை பிடிச்சா இந்த ஆளை சந்திக்கலாம். பிலிப் உடனே யோசிச்சாங்க, அவர் எதுவும் யோசிக்க தேவையில்லை, உடனே எங்கே கொண்டு வந்தாங்க, அந்திரேக்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ இட்ஸ் a single service. எந்த இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி ரிவார்ட். யாராவது பாராட்டுவாரா, தோளில் தட்டி குட் ஜாப் வெல் டன், யாருமே சொல்லலாம். ஓகே, அண்ட் குவைட்லி brought them to Jesus. இப்போ பாருங்க, அவர் எப்போதும் வந்து இயேசுக்கு நேராக நடத்துங்க. ஓகே, ஒரு சில கிறிஸ்தவர் வந்து பார்த்துருக்கீங்களா, ஒரு சில பாஸ்டர்ஸுக்கு பிரச்சனை இருக்கு, மைக் ப்ராப்ளம், மைக் அடிக்ஷன் சொல்லும். என்ன மைக் அடிக்ஷன்? மைக் கொடுத்தாலே நிறுத்தவே மாட்டேன், பாஸ்டர் எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்க மாதிரி தான்.
நிறுத்தவே மாட்டான். மைக் இருந்தால் ஃப்ரெண்டில் வரும் பாட்டு பாடுறதுக்கும். மைக் இருந்தால் ஃப்ரெண்டில், மைக் இல்லாமல் இருந்தால் சர்ச்சு கூட்டம் வருமா? சர்ச்சு சேர் போடுறதுக்கு வாங்க பிரதர் சிஸ்டர் வரமாட்டேன். பட் மைக் இருந்தால் நம்பர் 1 நிற்பான். மைக் இல்லாமல் இருந்தால் அவன் சொன்ன ஃபோக்கஸ் கேமரா இருக்கணும். இந்த கேமரா இது ரெக்கார்ட் பண்ணுங்க, பட் போட வேண்டாம். ஏன்னா என்னோட தமிழ் கொஞ்சம் வித்தியாசமான செந்தமிழ் ஆனதுனால மக்கள் கேட்டு அதில் அசைக்கும். ஸோ ஓகே, ஸோ இஸ் கேமரா இருந்தால் ஃபோக்கஸ் இருந்தால் ஜூம் பண்ணால் ஜூம் இன் பண்ணால் அங்கே இருப்பாங்க. பட்டு அட்ராக்ஷன் இல்லை, கலர் இல்லை, அப்படியெல்லாம் இருந்தால் வர மாட்டாங்க. பட் நம்ம அந்திரை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் மைக் இருந்தாலும் ஸ்தோத்திரம், மைக் இல்லாமல் இருந்தாலும் ஸ்தோத்திரம். ஓகே, அவர் அந்த பெந்தகோஸ்து நாளில் ப்ரீச் பண்ணல, பட் ப்ரீச்சர் ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க அவர். ஸோ வி ஃபைண்ட் ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ சர்வீஸ் டஸ் நாட் டு பி சீன் சிக்னிஃபிகன்ட். ஏசு என்ன சொன்னாங்க? நான் ஊழியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வரல, ஊழியம் செய்வோம் நம்முடைய ஜீவனை. ஓகே, ஸோ இட்ஸ் ஹஸ் கம் டு கிவ் ஹிஸ் லைஃப் ஃபார் அஸ். இயேசு ஊழியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வரல, ஊழியம் செய்யும்படியாக. அப்போ ஊழியம் செய்யும், அது பாராட்டு இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும், ரெக்கக்னைஸ் பண்ணாலும் இல்லாமல் இருந்தாலும், கர்ட்டனுக்கு ஃப்ரெண்டில் கர்ட்டனுக்கு பின்னாடியா பிரச்சனை இல்லை. பட் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாங்க. ஒரு பெரிய கம்பெனி, அவரை முடிச்சிடலாம். ஒரு பெரிய கம்பெனியில் அவருக்கு வந்து சிஇஓ, அந்த கம்பெனிக்கு டாப் ஒரு சிஇஓ தேவை. அட்வர்டைஸ் பண்ணாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஐஐடி, ஐஇஎம் அப்படி எல்லாம் சொல்லலையா, பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் படித்த ஆட்கள்லாம் அதுக்காக வந்தாங்க. கடைசியாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 2 பேரை இந்த கம்பெனியுடைய முதலாளி அவர் வந்து செலக்ட் பண்ணாங்க. 2 பேரும் ஒரே ரேங்க்கு, ஒரே குவாலிஃபிகேஷன், ஒரே எல்லாம், அவர் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஈக்குவலாக இருந்தாங்க. அதனால் கடைசியாக இந்த கம்பெனி ஓனர் வந்து அவரை வந்து ஒரு ஹோட்டலுக்கு அழைத்தாங்க. ஹோட்டலுக்கு அழைத்ததுக்கு அப்புறம் சொன்னேன், ஜஸ்ட் கம் அண்ட் ஹாவ் டின்னர் வித் மீ, அதான் அவர் கூப்பிட்டாங்க. 2 பேரும் வந்தாங்க. அப்போ 2 பேரும் இனியும் அதில் ஒரு ஆள் வந்து ரொம்ப பெருமையாக அவருடைய, நான் வந்து என்ன ஐஇஎம் ஐஐடியிலலாம் படித்து அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப பெருமையாக வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, இவரோட சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த பரிமாறதுக்கு ஹோட்டலில் எல்லாம் இருப்பாங்கல்ல ஸ்டாஃபை, அந்த வெயிட்டர் அவரை வந்து அவங்க ஒரு பொருட்டாக கூட நினைக்கல, வச்சுட்டு போங்க. அவர் முறைச்சாங்க அவரை பார்த்து. அப்படி வந்து அப்படி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சுற்றி இல்லை, இவரை மட்டும்தான், கம்பெனி ஓனர் மட்டும்தான் ஃபோக்கஸ், வேறு யாரும் சுற்றி உள்ள யாரையுமே அவர் கவனிக்கல, பார்க்கல, எதுவுமே செய்யல. இனி ஒரு ஆள் வந்தாங்க, அவர் வந்து செய்யும் படிப்பு. பட் அவர் வந்த உடனே எல்லோரும் ஸ்மைல் பண்ணாங்க. நம்ம சொல்ல இல்லையா, ஹெட் வெயிட் இல்லாமல் வந்தாங்க, ஸ்மைல் பண்ணாங்க. அங்கே பக்கத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட எல்லாம் பேசினாங்க. அப்புறம் வந்து அந்த வெயிட்டர் வந்து எடுத்துகிட்டு வரும்போது கை தவறி வந்து என்ன சொல்லுது, இந்த பிளேட்ஸ் எல்லாம் கீழே வந்து உடஞ்சி போனாச்சு. உடனே இவர் வந்து திடீர்னு போய் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி போய் அவர்கிட்ட, பரவாயில்ல தோண்டு வரீங்கன்னு சொல்லி அவரை தோளத்தில் தட்டி அப்படியெல்லாம் பண்ணாங்க. ஓகே, அவர் டின்னர் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் செலெக்ஷன் ஆயிடுச்சு, எந்த இன்டர்வியூவும் கிடையாது. கம்பெனி ஓனர் சொன்னாங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, யாரை செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டா செகண்டா? செகண்ட் ஆளை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட் ஆளுக்கு ஒரே கோபம், ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ வைக்கல, எதுவுமே வைக்கல, நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த கம்பெனிக்கு டாப் ஆளாக வந்து இவரை செகண்ட் ஆளை எடுத்தாங்க. அவர் சொன்ன ஸ்கில்லெல்லாம் யாருக்கு ஒன்று டீச் பண்ணலாம், நீங்கள் ஒரு அவருக்கு தெரியல, வேலை தெரியாமல் இருந்தால் டீச் பண்ணலாம். பட் ஹியூமிலிட்டி, தாய்மை வந்து டீச் பண்ண முடியாது, டீச்சிங்னால வராது, இந்த குணம் சொல்லுது இல்லையா. அப்போ இவரில் தான் அந்த குணத்தை நான் பார்த்தேன். சர்வீஸ், இது கம்பெனிக்கு போஸ் யாரில் தேவை, கம்பெனிக்கு தேவை வந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஆளு தான் தேவை, அப்படி சொல்லி அவர் எடுத்தாங்க. ஓகே, ஸோ அதனால ஆந்திரை அப்படிப்பட்ட ஆள், இந்த 2வது சொன்னது இல்லையா, அப்படிப்பட்ட ஆளுக்கு அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒத்து கொடுத்தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து அது அப்படிப்பட்ட ஒரு 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 ஸோ நம்ம அந்த ஊழியம் வாஞ்சி உங்களுக்கு இருக்கா? ஊழியம் சொன்னாலே ஏற்கனவே சொன்னபடி இந்த இதாக இல்லை, மைக்கு பிடிக்கிறதெல்லாம் ஊழியம், அதில் இந்த ஒரு ஊழியம் தான். பட் நிறைய ஊழியங்கள் உண்டு.
So it says, so he was willing to take these steps. So as I conclude here, 4 காரியங்கள் சொன்னாங்க நான். இந்த புது சத்திரம் பாப்டிஸ்ட் சர்ச் எத்தனை பேர்? 50 பேர் இருக்குமா? 100 பேர் இருக்கா? எத்தனை பேர்? நியர்லி 100, 100 பேர். நினச்சி பாருங்க, இந்த 2026 நீங்கள் 100 பேர் ஒரு நபரை கொண்டு வந்தால இந்த 2026 முடிவில் வாட்ச் நைட் சர்வீஸ் சொல்லுது இல்லையா, இரவு ஜபமா, அப்போ நீங்கள் 100 பேர் விழிப்பு ஜபம் எத்தனை பேர் இருப்பாங்க? 200 மக்கள். படிச்சு பாருங்க. அந்த நீங்கள் 100, அடுத்த அந்த 100 கூட சேர்ந்தீங்க, அடுத்த 2027 ஒரு ஆள் கொண்டு வந்த எத்தனை? 400. க்ரூசைடு மற்ற எந்த இதுவும் தேவையில்லை. நம்ம சொல்றது இல்லையா, கன்வென்ஷன் க்ரூசைடு அப்படி ஒன்றும் தேவையில்லை. பாருங்கள், அப்படி பெரிய ஒரு தாக்கத்தை உங்களால் பொது சத்திரத்தில் அல்ல நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உருவாக்க முடியும். எப்படி? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரே ரட்சகரை வேண்டும். 2, ஒரு ஆத்மாவை. 3, அது பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஸ்டெப்பை, நாளைக்கு வேணுமா, நாளன்னைக்கு வேணுமா, அடுத்த வாரம் எடுக்கலாம் சொல்லி அந்த ஸ்டெப் எப்போ எடுக்கணும்? இன்றைக்கு அந்த ஸ்டெப் எடுக்கணும். 4, அதுக்காக என்ன பண்ணணுமா? கீழே இறங்கி போய், அப்படி தான் பக்கத்து வீட்டில் போய் சொன்ன மாதிரி இருந்தால் கொஞ்சம் நான் பெரிய ஆள் நான் அப்படின்னு சொன்னால் இருந்தால் சொல்ல முடியாது. சுவிசேஷத்தை இறங்கி போய் ஏசு என்ன பரத்தை விட்டு இறங்கி வந்து ஊழியம் செய்தாங்க. அப்படி நீங்கள் ஊழியம் செய்யணும். ஸோ அப்படி ஒரு சவாலை உங்கள் மத்தியத்தில் வைத்து நான் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ.